பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. உங்களின் இல்லங்களையும் வாழ்வையும் இனிதை ஒளிமயமாக்கிட ஜிடி ராயலின் தீப்பெட்டிகள். தரமானது, பாதுகாப்பானது. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, பாபுஜி Memorial Ashram. January 9 to 12. Click the link below and register. வணக்கம் சார். 20 ஆண்டு கால போராட்டம், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அவங்களுடைய போராட்டம் நிறைவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறது சரியாக இருக்குன்னு பாராட்டு விழா நடத்துறதுக்கு ஒரு பக்கம் முதல்வருக்கு பாராட்டு விழா நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் இது ஒரு கண் துடைப்பு அப்படின்னு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க, பிஜேபியில் இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அரசு ஊழியர் சங்கங்கள் பெரும்பாலும் திமுக கையில் தான் இருக்கும். அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துகிற மாதிரி, போராட்டம் நடத்துகிற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு அமிக்கபுளாக ஒரு பிளானுக்கு வருவாங்க. அப்புறம் அரசுக்கு பாராட்டுலாம் நடத்துவாங்க. இது எவ்ரி இயர் நடக்கக்கூடிய விஷயம், எவ்ரி டெனர் நடக்கக்கூடிய விஷயம். அதிமுக ஆட்சி நடந்துச்சுன்னா இந்த போராட்டங்கள் பயங்கர உச்சகட்டமாக போய் நிற்கும். பஸ்ஸு ஓடாது, ரோடு நிற்காது, வழியில் போய் அவ்வளோ பேர் நடக்கும். திமுக ஆட்சினா கரெக்டாக ஒரு 2 இடத்துல அப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, போவாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, போவாங்க, அப்படியே இருக்கும். நம்ம இப்போ கூட நம்ம பேசிகிட்டு இருக்கிற இடத்துல ஆசிரியர்களில் ஒரு குரூப் போராடிட்டே தான் இருக்கிறாங்க. அந்த குரூப் டே 1லேருந்து போராடிட்டே இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தான் போராட்டம் நடத்துகிறோம், எங்களை கூட்டு பேசாமல் யாரையோ கூட்டு பேசிட்டு நாங்கள் முடிஞ்சு வச்சு சொல்கிறாங்க. இந்த டாக்டிக்ஸ் எப்பயுமே ஒன்று சங்கங்களை பிளக்கிறது, இல்லாட்டி நம்ம சங்கத்தை மட்டும் வச்சுக்கிறது. அந்த மாதிரி வச்சுட்டு அவங்க தான் ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க, அங்கீகரிக்கப்பட்ட சங்கம். இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டம்லாம் கூட்டுவாங்க. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பல சந்தர்ப்பங்களில் விஜயை கூப்பிடலாமா, சீமானை கூப்பிடலாமான்னு எதோ திடீர்னு கேட்டால் சட்டமன்றத்தில் உறுப்பினர் இருக்கக்கூடிய கட்சி கூட்டம்பாங்க. அப்படி பார்த்தா மதிமுக எப்படி வரும்னு தெரியல. மதிமுக போட்டிட்டு திமுக சின்னத்தில். சரி, அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்லுவாங்க. அனைத்து கட்சி கூட்டத்தில் திராவிடர் கழகம் எப்படி வரும்? அவங்க என்னைக்கு கட்சியாக இருந்தாங்க, அவங்க என்னைக்கு தேர்தலில் போட்டிட்டாங்கன்னு கேள்வி வரும். ஆனால் சீமானை கூப்பிடலாமா வேண்டாமா, விஜயை கூப்பிடலாமா வேண்டாமான்னு ஒரு பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ என்னென்னா அவங்களுக்கு ஒரு தோதா ஒன்று பண்ணிக்கிறது. அரசு ஊழியர் சங்கங்களை கூட்டு பேசினதுமே அவங்களுக்கு தோதான சங்கங்கள்ட்ட கூட்டு பேசி வச்சுட்டாங்க. இது ஒரு பார்ட். 2வது பார்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீமே உருப்படியாக இருக்குதா அப்படின்னா எல்லாருமே இல்லைன்றாங்க. அதோட இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பார்ட்டிசிபேட்டிவ் கான்ட்ரிபியூஷனுக்கான ஸ்கீம் அது இன்னும் பெட்டராக இருக்குன்றாங்க. ஏன்னா நான் என் சம்பளத்துலேருந்து 10,000 ரூபா பிடிச்சிங்கன்னா கவர்மெண்ட் 10,000 ரூபா போட போகுது. ஸோ எனக்கு 20,000 ரூபா சேவிங்கில் போகுது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏன்ட்டு 10% பிடிச்சிருவாங்க. ஆனால் உங்களுக்கு கடைசியில் ஓவராலாக பார்த்தா நீங்கள் பேங்க்கில் போட்டால் கூட இன்ட்ரெஸ்ட் வந்துடும், இல்லை நீங்கள் வட்டிக்காரர்கிட்ட கொடுத்தீங்கன்னா கூட காசு வந்துருங்கிற மாதிரி தான் நிற்கிது. இப்போ இந்த ஸ்கீம் பழைய ஓய்வூதிய திட்டம் இல்லை. முதல் விஷயம், அவங்க தேர்தலில் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க? பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வந்தாங்க. அப்போ பழைய ஓய்வூதிய திட்டத்தை அப்படியே கொண்டு வந்திருக்கணும். இல்லை, நடுவில் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. சரி, இந்த நடுவில் வந்த திட்டமாவது பரவாயில்லாமல் இருக்குதா அப்படின்னா இல்லை, அது புதிய ஓய்வு திட்டம் மாதிரி கூட இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? பழைய ஓய்வூதிய திட்டம் மாதிரி நல்லதும் பண்ணல, புதிய ஓய்வூதிய திட்டத்தில் இன்னும் நல்லது இருக்குது, அதையும் கெடுத்து விட்டீங்க. இப்போ நடுவில் நீங்கள் பண்ணிட்டு அரசாங்கத்துக்கு இன்னும் மிச்சம். இப்போ நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு அரசாங்கம் இந்த கிராஜுவிட்டி போன்ற பணத்தை உடனே கொடுக்கறதில்ல. அதே 2 வருஷம் 3 வருஷம் தாமதப்படுத்திட்டே இருப்பாங்க. பென்ஷனர்ஸுக்கான இந்த டிஏடி எல்லாம் கூடும்போது அதையும் உடனே கொடுக்க லேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா ரிட்டையர் ஆகிட்டாங்களா, அவங்க மெதுவாக இது எப்பவுமே செகண்டரியாக நடந்துகிட்டே இருக்கும். இப்போ அரசாங்கத்துக்கு ஆக்சுவலாக இந்த அதிகாரிகள்லாம் கூடி பேசி பிரமாதமாக ஏற்பாடு பண்ணி அரசாங்கத்துக்கு கூடுதல் லாபம் வரும்படியாக விஷயத்தை பண்ணிட்டாங்க. ஆனால் நெரேட்டிவில் பியூட்டிஃபுல்லாக செட் பண்ணி இந்த திமுக ஆதரவு தொழிற்சங்கங்கள் எல்லாமே ஹாப்பின்னு போட்டு நீங்கள் சொன்ன மாதிரி பாராட்டலாம் போயிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே தொழிற்சங்கங்கள் அப்போ இதை அதிருப்தியை ஏற்படுத்தி தெரிஞ்ச ஒரு ஜாக்டோஜியை தான் உள்ள பண்ணியிருந்தாங்க. அதில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், 90% நிர்வாகிகள் திமுக ஆதரவு பெற்றவர்கள், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் எல்லாமே திமுக கூட்டணி அல்லது திமுக ஆதரவு பெற்றவர்கள் தான். படபடன்னு எல்லாரும் போய் சிஎம்க்கு ஸ்வீட் விட்ட, சிஎம்கிட்ட ஸ்வீட் வாங்கிட்டு எல்லாரும் ஹாப்பியாக முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜாக்டோஜியை ஒரு அறிக்கை கொடுத்து, இதுதான் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். நீங்கள் ஹாப்பின்னு சொல்லி சாக்லேட் கொடுத்து ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டு வெளியில் பேட்டி கொடுத்துட்டு எங்களுக்கு முழு மனநிறைவை அளிக்கவில்லை, எங்களுடைய போராட்டத்துக்கான காரணங்கள் முழுமையடையவில்லை, இது ஒரு தற்காலிக ஆறுதலாகத்தான் பாருங்கள். இதெல்லாம் எதுக்கு? அப்போ எதுக்கு ஸ்வீட் கொடுத்தீங்க? நீங்கள் எனக்கு வேணும்னு சொன்னது என்ன? பழைய ஓய்வூதிய திட்டம். அதை கொடுக்குறேன்னு சொன்னது யார்? திமுக அரசு. தேர்தல் வாக்குறுதியிலே கொடுத்தாங்க. அப்போ அதை தவிர வேறு எதுவும் பேச மாட்டேன்னு சொல்லாமல் இடையில ஒரு ஏற்பாடுக்கு நீங்கள் சரி சொல்லியிருக்கீங்க. இன்னும் அதிகாரிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மத்தியில் இது பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தின பிறகு ஜாக்டோஜியோ சங்கம் 3ஆவது நாள் ஒரு அறிக்கை கொடுக்குது, இல்லை எங்களுக்கு முழு திருப்தி இல்லைன்ட்டு. ஏன்னா அவர்களை காப்பாற்றவில்லை. எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிருக்கிறாங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்மளை காவு வாங்கிட்டாங்கன்னு ஒரு எண்ணம். அப்போ அது அரசு ஊழியர்கள், ஆசிரியர் மத்தியில் கொதிப்பை ஏற்படுத்தின பிறகு இவங்க வேறு கூட, நீங்கள் எதுக்கு ஸ்வீட் சாப்பிட்டீங்க?
எதுக்கு நீங்கள் கையெழுத்து போட்டீங்க? எதுக்கு அன்னைக்கு சிஎம் வந்து சூப்பராக பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு தானே போகிறீங்க. அதான் உங்களுக்கு அப்போ நீங்கள் இன்றைக்கி நாங்கள் ஆமாங்க நீங்கள் 4 பேர் வந்து விளக்கம் கொடுக்குறாங்க, இந்த புதிய ஒப்பந்தம் வந்து சரியில்லை, இது வந்து புது ஸ்கீம் வந்து சரியில்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைங்க, சூப்பர் ஸ்கீம்ங்க, அரசு ஊழியருக்கு ஏகப்பட்ட லாபங்க தானே சொல்லணும். அப்போ அது நம்பி தான் நான் கையெழுத்து போட்டேன். நீங்கள் எதுக்கு விளக்கம் கொடுக்குறீங்க? ஆமாம், எங்களுக்கு வந்து முழு நிறைவு இல்லை. அப்போ நீங்கள் ஏற்றுக்கொண்ட விஷயம் அரசு ஊழியர்களுக்கு ஆதரவானது இல்லை, அரசாங்கத்துக்கு ஆதரவானது. இதுதான் கணக்கு. ஒரு பக்கம் இப்போதான் இந்த போராட்டத்துக்கு முடிக்கு வந்திருக்கதா சொல்றாங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஜாக்டோ ஜியோ மறுபடியும் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து சம வேலை சம ஊதியம்னு ஒரு பக்கம் போராட்டம், இன்னொரு பக்கம் துப்புரவு பணியாளர்கள் போராட்டம், இன்னொரு பக்கம் நர்ஸ் போராட்டம், அப்புறம் இந்த எய்ட்ஸ் கண்ட்ரோல் போர்டில் அந்த பணி உறுதி செய்யறதுக்கான போராட்டம். இவங்க இப்போ சமரசப்படுத்தி இருக்கிறது வந்து ஜாக்டோ ஜியோ குரூப்பை மட்டும்தான், மற்றவர்களாம் அப்படியே தான் இருக்கிறாங்க. இப்படி எல்லா பக்கமாக ஒரு போராட்டம் அப்படின்னு நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் இப்போ பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுக்கறது அப்படிங்கிறது, கூடவே வந்து 10 லட்சம் பேருக்கு மடிக்கணினி கொடுக்கறது அப்படிங்கிறது திரு இபிஎஸ் அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க. தோல்வி பயத்தில் இதை அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு. இதனுடைய நோக்கம் என்னவா இருக்கு? 2 விஷயமா பிரித்து பார்ப்போம். ஒன்று, 20 லட்சம் லேப்டாப் கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அது எந்த வகையில் பலன் தரப்போது பார்க்குறோம். இந்த 2 மாதத்தில் அவங்க வந்து படித்து முடிச்சுட்டே கிளம்ப போகிறாங்க. ஸோ அவங்க வேலைக்கு போக போகிறாங்க. அவங்களுக்கு இது நீங்கள் வந்து படிப்பவர்களுக்கு உதவுறது தான் லேப்டாப் ஸ்கீம். நீங்கள் வந்து இதற்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் இந்த ஸ்கீமை கொண்டு வந்தபோது படிக்கிற மாணவர்களுக்கு தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் கொடுக்கணும், இல்லாட்டி +1 +2 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கணும், அது பிரயோஜனமாக இருக்கும். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறதுல என்ன லாபம்னு யாருக்குமே தெரியல. அது என்ன கணக்கில் போய் முடியும் தெரியல. இவங்க வந்து அவங்க தான் அடுத்த வருஷம் ஓட்டு போட வருவாங்க கணக்கில் கொடுக்குறாங்களா, இதுலேயே ஒரு பாதி பேர் 18 வயசில் இருப்பாங்க அப்படிங்கிற கணக்கில் வர்றாங்களான்னு தெரியல. ஒன்று. ரெண்டாவது வந்து 3000 ரூபா ஸ்கீமு. போன வருஷம் பொங்கலுக்கு 1 ரூபா கொடுக்கல. அப்போ தேர்தலுக்கு முந்தைய வருஷம் கொடுப்பேன், தேர்தலுக்கு முந்தைய வருஷம் கொடுக்க மாட்டேன். இது என்ன கணக்கு உங்களுக்கு? அப்போ நீங்கள் வந்து 21லேருந்து 26 வரைக்குமானது எத்தனை வருஷத்தில் நீங்கள் கொடுத்தீங்க? 24க்காக கொடுக்குறாங்க, 25ல் கொடுக்கல. நீங்கள் வந்து வருஷம் நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. நீங்கள் 5000 ரூபா கொடுக்க வேண்டாம், 4000 ரூபா கொடுக்க வேண்டாம், 2000 நீங்கள் வருஷம் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு வாங்க. இன்றைக்கி நீங்கள் வருஷம் 2000 ரூபா கொடுப்பீங்கன்னா நீங்கள் 5 வருஷமும் கொடுத்துருக்க முடியும். உங்களுக்கு இல்லை, ஒரு வருஷம் நீங்கள் 5000 ரூபா கொடுப்பேன்றீங்க, ஒரு வருஷம் நீங்கள் 1000 ரூபா கொடுப்பேன்றீங்க, ஒரு வருஷம் 3000 ரூபா கொடுப்பேன்றீங்க. என்ன கணக்கு? அப்போ தேர்தல் வரும்போது கொடுத்தாப்பல. அப்போ உங்கள் நோக்கம் மக்களுக்கு பணம் சென்று சேர வேண்டும் என்பதல்ல. மக்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும், அவருடைய அதிருப்திகளை வந்து எப்படியா சரி கட்ட வேண்டும், கையில் காசாக ரொக்கமாக கொடுத்தா சரியாகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஒரு மாதத்துக்கு 1500 கோடி ரூபா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து இந்த 1000 ரூபா ஸ்கீமுக்காக செலவழிக்கிறீங்க. அதுக்கே நீங்கள் 12,000 15,000 கோடி ரூபா நீங்கள் வந்து கொடுக்குறீங்க, அது கையில் காசு கிடையாது. ஒரு தமிழ்நாடு பட்ஜெட்டில் அதிகமான அலோகேஷன் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 57,000 கோடி ரூபா ஆண்டுக்கு அதிகமான பட்ஜெட். அதை விட அதிகமாக 69,000 கோடி ரூபா கடனுக்கு வட்டி கட்டுறோம். எவ்ரி இயர் ஃபஸ்ட்டு அலோகேஷன் வந்து கடனுக்கு வட்டி கட்டுறது. 1 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்குறீங்க, 1 லட்சம் 69,000 கோடி ரூபா வட்டி கட்டுறீங்க. இது என்ன புத்திசாலித்தனம் இருக்க முடியுது? மிச்சம் 31,000 கோடி ரூபா நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க? அந்த 31,000 கோடி ரூபாயில் நான் 15,000 கோடி ரூபா இந்த 1000 ரூபா ஸ்கீமுக்கு போயிரு. அப்போ இங்கே கன்ஸ்ட்ரக்டிவாக முதலீட்டு திட்டங்களுக்கு அரசாங்கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஈடுபடுறது இதாக கணக்கு இருக்கா? ஒரு துறைமுகம் கட்டணும், ஒரு பாலம் கட்டணும், ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கட்டணும், ரயில்வே ஸ்டேஷனுக்கான போக்குவரத்து பண்ணணும், மெட்ரோ சொந்தமாக கட்டணும். மெட்ரோ நான் கட்டுறப்பன்னு சொல்லி ஆரம்பிச்சிங்க. மெட்ரோ 2 ஃபேஸ் 2 சென்னையில், மெட்ரோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குன்னு சொல்லி மாற்றிட்டீங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் நடக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் இந்த 1300 ஸ்கீமில் மாவட்டத்துக்கு ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்துருக்க முடியும் சொந்த காசில். இந்த 1000 ரூபா ஸ்கீமுக்கு நீங்கள் 1300 கோடி ரூபா மாதம் செலவழிக்கிறீங்க இல்லையா? இது வந்து 350 400 கோடி ரூபா தான் ஒரு எய்ம்ஸ்க்கே செலவாகுது. அந்த 400 கோடி ரூபாய்க்கு உள்ளே போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஒரு 3 கட்டலாம், இல்லாட்டி 3000 கோடி ரூபா செலவாக வச்சுக்கோங்க. 3 மாதத்துக்கு ஒரு எய்ம்ஸ் கட்டலாம். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ நீங்கள் வந்து ப்ரொடக்டிவாக கன்ஸ்ட்ரக்டிவாக மக்களுக்கு பலன் தரக்கூடிய வகையில் எதுவுமே செய்யாமல் கையில் காசு இல்லை, 9 லட்சம் கோடி ரூபா கடன். சரிங்களா? வாங்கின 1 லட்சம் கோடி கடனில் வந்து 69,000 கோடி ரூபா நீங்கள் வட்டி கட்டுறீங்க. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கே 57,000 கோடி ரூபா தான். அப்போ அதை விட அதிகமாக வந்து நீங்கள் கடன் கட்டிட்டு இருக்கிறீங்க. அண்டு வந்து நீங்கள் 3000 ரூபா இன்னைக்கு கொடுத்தீங்க, போன வருஷம் கொடுத்தீங்களா? அரசு சொல்லியிருக்கான திட்டத்தை நீங்கள் சொன்னீங்க, அதில் வந்து பழைய ஓய்வுத்திறன் கொண்டு வந்தீங்களா? இலவச லேப்டாப் கொடுக்குது. இந்த லேப்டாப் ஸ்கீம் வந்து ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த, அதிமுக கொண்டு வந்த ஸ்கீம். அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டீங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து புது ஸ்கீம் இல்லை, உலகம் உங்கள் கையில் புதுசாக ஒரு பேரை போட்டுட்டு ஏற்கனவே இருந்த ஸ்கீமை நீங்கள் வந்து இடையில நிறுத்திட்டு கடைசி வருஷம் கொடுக்குறீங்க ஆட்சியில். அப்போ இது முழுக்க தேர்தல் ஆண்டுக்கான திட்டத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 8 லட்சத்துக்கும் அதிகமான 8 லட்சம் கோடிக்கும் அதிகமான கடன் இருக்குது. தமிழ்நாடு முதல் டாப் நம்பர் 1ல் இருக்குது இந்தியாவில். அப்படிங்கும்போது ஒரு சின்ன புரிஞ்சுக்கணும், இதில் கடன் வாங்குறது குற்றமே இல்லை. அம்பானி கடன் வாங்கியிருப்பாரு, அதானி கடன் வாங்கியிருப்பாங்க, சைனா கடன் வாங்கியிருக்கும், அமெரிக்கா கடன் வாங்கியிருக்கும், யூபி கடன் வாங்கியிருக்கும், எல்லா வளர்ந்த மாநிலங்களும் கடன் வாங்கியிருக்கும். அந்த கடனை நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறதுல இருக்கீங்க, அதுதான் இங்கே முக்கியமானது. இப்போ நம்ம வந்து இந்த ஆட்சி வந்த பிறகு அந்த கடன் தொகை வந்து எகிரிக்கிட்டே போகுது. நமக்கு வந்து 2001 1 லட்சம் கோடியாக இருந்துச்சு, 2011 வந்து மாறிச்சு, இப்போ வந்து கிட்டத்தட்ட 9-10 லட்சம். 2011 நினைக்கிறேன், 2011 1 லட்சம் கோடியாக வந்துச்சு. இந்த 5 இயர்ஸில் மட்டுமே டபுள் மடங்கு ஆயிடுச்சு இந்த கடன்.
அப்போ கடன் வாங்குங்க, அந்த வாங்கின கடனை என்ன செஞ்சீங்க, அங்கே தான் முக்கியமான கேள்வி. நம்ம அப்போ நான் தொழில் தொங்குறதுக்கு ஒரு கடன் வாங்குவேன், சரிங்களா? கடன் வாங்குது சூப்பர், எல்லாரும் கடன் வாங்குறேன், அந்த வாங்கிய கடனை என்ன செய்றீங்க, அங்கே தான் பதில். அப்போ 9 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே கடன் வச்சுக்கிட்டு இதில் திரு ஜெயரஞ்சன் போன்ற பொருளாதார வல்லுநர்கள் ஆமாம் அப்படி தான் கடன் வாங்குவோம், உனக்கு என்ன கட்டுச்சு, நீயா கட்ட போகிற, உங்கள் அப்பா வாங்கின கடனுக்கே உனக்கு சம்மந்தம் இல்லை, எங்கள் அப்பா வாங்கின கடன் சம்மந்தம் இல்லைன்னா என் வீட்டை ஜப்தி பண்ணிட்டு போயிடுவான்ல. எங்கள் அப்பா வீடு வாங்கியிருக்கிறாரு, வீட்டின் பேரில் கடன் வாங்கினாரு, நாளைக்கு அந்த வீடு எனக்கு வரும்னு நினச்சிருந்தேன், அந்த கடன் அடைக்கல, வீட்டை எடுத்து போயிட்டாங்க, அப்போ நான் வீடுலாம் போயிடுறேன்ல, எங்கள் அப்பா எனக்கு வீடு கட்டி வச்சிருந்தார்ல, அவர் லோன் வாங்கி. இதில் வந்து திரு ஜெயரஞ்சன் போன்றவர்கள் பொருளாதார வல்லுநர்கள், அதனால உனக்கு என்ன ப்ராப்ளம், நீயா கட்ட போகிற, ஏடிஎம்கே கவர்மெண்ட் வாங்குறாங்க, டிஎம்கே கவர்மெண்ட் கடன் வாங்குறது சரி அப்படிங்கிறது போகிறாங்க. கடன் வாங்குறது சரின்னு நானும் சொல்கிறேன், வாங்கி என்ன செய்றீங்க கேள்வி பதில்தான். அதுதான் இங்கே முக்கியமான. திமுக அரசு எங்கே தள்ளாடுகிறது என்று சொன்னால், வாங்கிய கடனை என்ன செய்கிறது, 69,000 கோடி ரூபாய் ஆண்டுக்கு கடனுக்கான வட்டியை மட்டும் கொடுத்து கொண்டிருக்கிறது. மக்கள் நலத்திட்டங்களுக்கு தானே செலவழிக்கிறாங்கன்னு தானே சொல்லுங்க. என்னதுன்னு சொல்லுங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். லேப்டாப் இன்னைக்கு கொடுத்தீங்க, நீங்கள் 5 வருஷமா நீங்கள் லேப்டாப் கொடுத்தீங்கன்னா ஒத்துக்கிறேன். ஏதாவது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பாலம் கட்டினேன்னு சொல்லுங்க, தமிழ்நாட்டில் பெரிய ரோடுவேஸ் போட்டேன்னு சொல்லுங்க, தமிழ்நாட்டில் ஒரு 10 பல்கலைக்கழகம் ஆரம்பிச்சோன்னு சொல்லுங்க, 11 மருத்துவக் கல்லூரிகள் வந்து பிஜேபி கவர்மெண்ட் இருக்கும்போது, ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது சென்ட்ரல் வந்து அலாட் பண்ணி கொடுத்தாங்க. அது மாதிரி நாங்கள் ஒரு பெருசாக ஸ்கீம் பண்ணி, நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் சொல்லுங்க, நான் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் எடுத்துருக்கோம் தான் சொல்லுங்க. 1000 ரூபா கொடுத்தீங்க, பஸ்ஸை ஃப்ரீயாக கொடுத்தீங்க, என்ன பிரயோஜனம்? போக்குவரத்து கழகம் நட்டம், சரி பஸ்ஸை ஃப்ரீயாக கொடுத்துட்டீங்க லேடிஸ்க்கு, ரைட்டு, அந்த போக்குவரத்து நட்டத்தை யார் சரி பண்ணுவோம்? அது ஏன் தேவை தானே முடியுது. நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னா, என்னையை ஏமாற்றி என்னுடைய காசை வச்சு நீங்கள் எனக்கு கொடுக்குறான்னு சொல்லி அரசாங்கத்தை கடன் ஆகிட்டு எனக்கு கடன் ஆக்கிட்டீங்க. அண்ணாமலை சொன்னாரா இல்லையா, ஒவ்வொருத்தர் தலையிலும் எவ்வளவு, ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் எவ்வளவு, 4 லட்சம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆளு, ஒவ்வொரு ரேஷன் கடைக்கு 2 லட்சம் ரூபா, ஒவ்வொரு ஆளுக்கு 40,000 ரூபா, ஒவ்வொரு ஆளுக்கு கடனை மாட்டி வச்சிருக்காரு. என்ன கணக்கு, எப்படி கடன் பண்ண முடியும்? அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க கடலை தத்தளிக்குது, யார் தலையில் விடியும்? தமிழ்நாடு கவர்மெண்ட் தானே. தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி வரும்? இப்போ நமக்கு வந்து எல்லா விலையும் ஏற்ற வேண்டியெல்லாம் ஏற்றிட்டாங்க, பாலுக்கு ஏற்றிட்டாங்க, ஆவினுக்கு ஏற்றினாங்க, சொத்து வரி உயர்த்திட்டாங்க, பஸ் கட்டணம் உயர்த்திட்டாங்க, எல்லாத்துக்கும் இபி கட்டணம் உயர்த்தி, எல்லாத்தையுமே உயர்த்திட்டாங்க. இபி கட்டணம் என்ன சொன்னீங்க நீங்கள், 1 மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் எடுப்போம்னு சொல்லி சொன்னீங்க. சரி 5 வருஷம் முடிய செஞ்சுருக்கீங்களா? அப்போ நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றலை. அப்போ முதலமைச்சர் சொல்றாரு நாங்கள் வந்து 90% வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம்னாரு, இப்போ நாங்கள் 80% வாக்குறுதி நிறைவேற்றோம். எது சரி? ரெண்டுமே சொல்றது முதலமைச்சர் தான். எது சரிங்கிற பாயிண்ட் வாங்கணும்ல. அப்போ இவர் கடன் வாங்குறதுல யாருக்கும் பிரச்சனை கிடையாது. வாங்கின கடன் என்ன செய்யறாங்க, மக்கள் நல திட்டங்கள் எங்க இருக்கு சொல்லட்டும். இந்த 3000 ரூபாய் பொங்கலுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு அப்படிங்கிறதே பல கட்டமாக இது ரொம்ப நாளாக வந்து இது கொடுக்கல, 5000 கொடுப்பாங்க அப்படிங்கிற அந்த ஸ்பெக்குலேஷன்லாம் இருந்து இப்போ 3000 கொடுத்துருக்காங்க. பிகாஸ் அதற்குரிய ஆஃபீஸர்ஸ் கிட்ட சொல்லும்போது பணம் இல்லை அப்படிங்கிற பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்ததுன்னு நம்ம பேசியிருக்கோம் இதுக்கு முன்னாடி. அல்லது அடுத்த தடவை வரும்போது இதை சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான திட்டமா? இல்லை, திரு ஜெயரஞ்சன் போன்றவர்கள் பொருளாதார வல்லுநராக இருந்து அரசாங்கத்துக்கு ஆலோசனை சொல்லும் போது கடன் தான் தத்தளிக்கும், கடன் தான் அதிகரிக்கும், அதில் வந்து வேறு தீர்வுகள் கிடையாது. நீங்கள் வந்து அடுத்த ஆட்சிக்காரங்க வரும்போது என்ன பண்ணிட்டு போகிறாங்கங்கிறதோ, நான் ஆட்சிக்கு வரும்போது என்னங்கிறதோ கிடையாது. திமுக தான் ஆட்சிக்கு வரதானே விரும்புது. அதான அவங்க வந்து யார், அவங்க ஏடிஎம்கே தான் வரப்போகுதுன்னு அவங்க நம்ப மாட்டாங்கல்ல. நம்ம இப்படியாவது ட்ரை பண்ணுவோம், நம்ம வந்து இப்படியே ஆட்சிக்கு வரணும். அப்போ அடுத்து அவங்க ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க தலையில் தானே விடியும். அவர்களுக்கு என்னென்ன தொலைநோக்கு பார்வை இல்லை, சரியான ஆலோசகர்கள் இல்லை, மக்களை நல்ல விதமாகவே ரீச் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இல்லை. அதான் முக்கியமான பிரச்சனை. குஜராத்லேயோ யூபிலேயோ சர்ப்ளஸ் பட்ஜெட், பீகாரில் பிமார் ஸ்டேட்னு சொல்லிட்டு இருந்த ஸ்டேட்ஸில் வந்து சர்ப்ளஸ் பட்ஜெட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கடலை ஒவ்வொரு பட்ஜெட்டும் துண்டில் போட்டிருக்கோம், ப்ளஸ் கடன் அதிகரிச்சே போகிறோம். ஒரு கணக்கு வேணும்ல உங்களுக்கு. அப்போ என்கிட்ட வந்து 5000 கோடி ரூபா செலவுங்க, 5500 கோடி ரூபா வருமானங்க, 500 கோடி ரூபா சர்ப்ளஸ் ஆயிடுச்சுங்க, நான் கடன் அடைச்சிடுவேங்க. 5000 கோடி ரூபா உள்ள வருமானம் வருது, அதில் வந்து இன்னும் வட்டி தான் கட்டிக்கிட்டே இருக்கிறேன், கடன் கூடிக்கிட்டே போகுது. வருமானங்கிறதே லோனாக இருக்குது. உங்களுக்கு எவ்வளோங்க உள்ள காசு வந்துச்சுன்னா லோனை தான் சொல்கிறீங்க, வருமானம் எங்கே வந்திருக்குது? அப்போ நீங்கள் பால் விலையை உயர்த்திருக்கீங்க, பேருந்து கட்டணத்தை உயர்த்திருக்கீங்க, ஈபி கட்டணத்தை உயர்த்திருக்கீங்க, டாஸ்மாகில் சேல்ஸ் கூட்டிகிட்டே போகுது, 50,000 கோடிக்கு மேலே போச்சு, ஆனால் வருமானம் இல்லை. உங்களுக்கு புரியுங்களா? எங்கே போகுதுங்கிறது தெரியும். அப்போ கால்குலேஷன் இல்லை. நம்ம அரசாங்கத்துக்கு எவ்வளோ செலவாகுது, எப்படி ஈடு கட்டணும், எப்படி வருமானத்தை ஈட்டணும், அதை பீகார் செய்யுது. பீகாரில் ஒரு பொட்டு சாராய வருமானம் கிடையாது, 1 ரூபா சாராய வருமானம் கிடையாது. சர்ப்ளஸ் பட்ஜெட் எப்படி போட்டாங்க? குஜராத்தில் 1 ரூபா சாராய வருமானம் கிடையாது. சர்ப்ளஸ் பட்ஜெட் எப்படி போடுறாங்க? நம்மகிட்ட 50,000 கோடி ரூபா சாராயத்தில் மூலமாக மட்டும் வருது ஆண்டுதோறும். 50,000 ஏன் ஷார்ட்டேஜ் வருது? அப்போ நிதி நிர்வாகம் என்பதே கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிருக்கு. வரக்கூடிய காசை, வாங்கக்கூடிய லோனை என்ன செய்யணுங்கிற எந்த கிளாரிட்டியும் இல்லை.